இங்க பார்த்தீங்கன்னா, திவ்யாவும், ரோகிணியும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது, "அந்த சிட்டி நீ என்ன வேலைக்கு கூப்பிட்றான்? நான் கல்லுவட்டிக்காரன்ட்டயா வேலைக்கு போ முடியும்?" அப்படின்னு ரோகிணிட்ட சொல்றாங்க திவ்யா. "ஏய்! நீ அக்கவுண்ட்ஸ் பார்க்கறதுக்கு தனியா பார்த்தா உனக்கு பைசா கிடைக்கும்ல. அவங்க கூட அக்கவுண்ட்ஸ் பண்ணோம்னா சீக்கிரத்துல ஜெயிலுக்கு தான் போணும்." அப்படின்னு சொல்றாங்க. "சீக்கிரத்திலே என்னைய ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு நீ பிளான் போடுறியா?" அப்படின்னு நம்ம திவ்யா வந்து ரோகிணிட்ட சொல்றாங்க. "ஏய்! அவன்ட்ட நீ போனா போ, இல்லாட்டினா போகலன்னா உன் இஷ்டம்." அப்படின்னு சொல்றாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, சைடுல மீனா வாராங்க. பூ குடுக்குறதுக்கு. அத பார்த்துட்டு, நான் "நிறுத்துங்க, நிறுத்துங்கன்னு" சொல்லிட்டு பேசுறாங்க. "நான் லைஃப் பார்ட்னர் ஒருத்தர தேர்ந்தெடுத்துக்கன்னு சொன்னேன்ல" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா. அவங்கட்ட நீங்க மொபைல் வாங்கி இது பார்த்தீங்களா? அவங்கட்ட கேட்டு பாருங்க. அவங்க உங்கள பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா, மொபைல் உங்கள நம்பி தருவாங்க. அத உங்கட்ட குடுக்குறாங்கன்னா, அவங்கள லைஃப் பார்ட்னரா நீங்க ஏத்துக்கலாம்." அப்படின்னு சொல்றாங்க மீனா. நீங்க சொன்ன ஐடியா நல்லாயிருக்கு." அப்படின்னு சொல்றாங்க நம்ம திவ்யா. உடனே ரோகிணி அங்கேருந்து, "ஏய் திவ்யா வா கிளம்புவோம், கிளம்புவோம்ன்னு" சொல்றாங்க. உடனே கிளம்பி இந்த சைடுல வந்துட்டு நம்ம ரோகிணியும் அவங்களும் கிளம்புறாங்க. கிளம்பி முடிச்சோனே அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோட்டல்ல நம்ம செல்வமும், நம்ம முத்துவும் சாப்பிடறதுக்கு போறாங்க. அங்க போனோனே பார்த்தீங்கன்னா, சொல்றாங்க நம்ம முத்து, "ஏய் உனக்கு எப்படி இருக்காங்க? வீட்ல எல்லாம் சௌக்கியமா?" எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க." அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முத்து வந்து கைவாஷ் பண்ண போறதுக்குள்ளேயும் இங்க போலீஸ் உள்ள வராரு. அது என்னன்னா, முத்து கூட ஏற்கனவே சண்டை போட்டவர் தான் உள்ள வராரு. அங்க வந்தோனே இவர் வந்து நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம போலீஸு. இது பக்கத்துல இருக்க நம்ம செல்வத்துக்கு தெரியாது. உடனே போலீஸு பார்த்தோன்னா, "போனது வந்ததுக்கெல்லாம் இப்ப ஃபைன் போட்டுட்டு இருக்காங்கடா" அப்படின்னு முத்து சொல்றாங்க. உடனே செல்வம், "ஆமான்டா, அன்னைக்கு வண்டியில வந்து புகை வந்ததுக்கு ஒரு ஃபைன போட்டாங்கடா" அப்படின்னு சொல்றாங்க செல்வம். உடனே நம்ம முத்து, "ஆமா, புகை வராம அதுல என்ன தங்கம், வைரமா வரப்போகுது" அப்படின்னு சொல்றாரு. "ஆமாடா, என்னடா செய்ய சொல்ற? அப்படி கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு செல்வம். உடனே போலீஸ்ட்ட வந்து நம்ம முத்து பக்கத்துல இருக்கத ரொம்ப பேச பேச நம்ம பயங்கரமா நம்ம போலீஸுக்கு கோவம் வருது. இத பார்த்த செல்வம் வந்து இவர் போலீஸ் தான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. இந்த சரவுண்டிங்கில இவர் பேசவும் அந்த போலீஸு கோவத்துல நம்ம முத்த வந்து "என்னைய என்ன நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம சட்டைய புடிச்சு நம்ம முத்த பேசணும். செல்வம் பக்கத்துல இருந்து, "என்ன சார் கைய எடுங்க. நீங்க எங்க இது பேசுறீங்க?" அப்படின்னு. உடனே முத்து சொல்றாரு, "ஆமான்டா, அன்னைக்கு என் மேல காரு மேல கேஸ் போட்டது இவரு தான்." அப்படின்னு சொன்னோனே, அப்படியே செல்வம் பம்புறாரு. "ஐயய்யோ! போலீஸ்ன்னு தெரியாம தான் நம்ம இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கோமா?" அப்படின்னு. உடனே பார்த்தீங்கன்னா, "நீ அந்த இன்ஸ்பெக்டர் இருக்க வரைக்கும் தான் நீ தப்பிப்ப. என்னைக்காவது நீ மாட்டுவ." அப்படின்னு சொல்றாரு. உடனே செல்வம் கார் எடுத்துட்டு அவருக்கு ஒரு ஆஃபர் வருது ஃபோன்ல. உடனே செல்வத்த கார் எடுத்துட்டு அவரு கிளம்பிருந்தாரு. முத்து பார்த்தீங்கன்னா, பலபடி உள்ள சாப்பிட்டுட்டு கிளம்பிருந்தாரு. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா வந்து பூக்கடைக்கு வராங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, "பெரிய ஒரு ஆர்டர் வருது. நம்ம தான் பார்த்துக்கணுமா?" அப்படின்னு. "ஆமாம்மா. பூ ஆர்டரா? இல்ல வெள்ள ஆர்டரா?" "ஆமா. எல்லா ஆர்டரும் நம்மகிட்ட தான் வந்திருக்கும்மா. நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும்." அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சீதா பார்த்தீங்கன்னா, "இன்னும் டியூட்டிக்கு கிளம்பலையா?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. "ஆமா, இப்ப கிளம்ப போறேன்." அப்படின்னு கிளம்புறாங்க. உடனே மீனா வந்து கேட்குறாங்க, "உனக்கு சீக்கிரத்திலே கல்யாணம் முடிச்சு வைக்கணும்." அப்படின்னு யார்ட்ட சொல்றாங்கன்னா, அவங்க அம்மாட்ட சொல்றாங்க. அங்க எனக்கு ஒரு இன்ஸ்பெக்டருடைய அம்மாவ ஹாஸ்பிட்டல்ல நான் தான் போய் செக்கப்லாம் பண்ணணும் அவங்களுக்கு. "என்னடி நீ அக்கவுண்ட்ஸ தான் அங்க எல்லாம் கணக்கையும் பார்த்துட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா என்ன இந்த வேலைய பார்த்துட்டு இருக்க?" "இல்லம்மா, அவங்களுக்கு அந்த இன்ஸ்பெக்டருக்கு அம்மாவுக்கு யாருமே ஹெல்ப்புக்கு இல்ல. நான் தான் பார்த்துட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த சைடுல பார்த்தீங்கன்னா, நம்ம சத்யா வாராங்க. சத்யா வந்துட்டு, "எனக்கு ப்ரொபோசர் வந்து அக்கா அந்த ஆர்டர் ஃபுல்லாவே உன்ட்ட தான் குடுத்துருக்காங்க." அப்படின்னு சொல்றாங்க. உடனே, "ஐயோ! உன்கிட்ட நிக்கும்போது ஃபோன் அடிக்க சொன்னாங்கன்னு" சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாரு. அடிச்சுட்டு, "நீங்க ஃபுல் ஆர்டர் நீங்களே எடுத்துக்கோங்க. நீங்க நாளைக்கு வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க." அப்படின்னு அவரு சொல்லியிருந்தாரு ஃபோன்ல. உடனே மீனா வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்தோனே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இத பார்த்த முத்து, அ "என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க?" "ஆமாங்க, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு வந்து பெரிய ஆர்டரு, சின்ன சின்ன ஆர்டரா வரும். இப்ப எனக்கு பெரிய ஆர்டர் வந்திருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. "அப்பன்னா அதுக்கு ரொம்ப செலவாகுமே?" "ஆமாங்க, ஒரு 4,00,000லேருந்து ரூ. 5,00,000 வரும்." அப்படின்றாங்க. "அப்பன்னா ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாவது உனக்கு செலவாகுமே, அதுக்கு பைசா உன் கையில இல்லையே?" "ஐயோ! உண்டியல்லே கம்மியா தான் இருக்கு." அப்படின்னு மீனாவும், முத்தும் பேசுறாங்க. "அப்பன்னா சுஜி, நம்ம ரவிட்ட கொஞ்சோண்டு பணம் கேட்போமே." அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சுஜியும், நம்ம ரவியும் பேசிட்டு இருக்காங்க பெட்ரூம்ல. அப்ப பேசிட்டு இருக்கும்போது ஒரு படம் பார்த்துட்டு இருக்காங்க, முக்க படத்த. உடனே நம்ம சுஜி, "என்ன உனக்கு வேற படம் பார்க்கறதுக்கு நல்ல படமே கிடைக்கல. இந்த படத்த பார்த்துட்டு இருக்க." அப்படின்னு திட்டுறாங்க. "எனக்கு பிடிச்சத நான் பார்த்துட்டு இருக்க முடியும்." அப்படின்னு நம்ம ரவி சொல்றாரு. "உனக்கு நான் பிடிச்சதெல்லாம் வந்து உனக்கு பார்க்கணும் கிடையாது. நீ பார்க்குறதெல்லாம் நான் பார்க்கணும் கிடையாது." அப்படின்னு 2 பேருக்குள்ளயும் வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. உடனே நம்ம சுஜி கோவத்துல அந்த அந்த லேப்டாப்ப தூக்கி கீழ போட்டுர்றாங்க. உடனே நம்ம ரவிக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. உடனே நம்ம பார்த்தீங்கன்னா, அடுத்த சீன்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா, நம்ம சுஜி வந்து பயங்கரமா துட்டு கேட்கவா வேண்டாமான்னு நம்ம முத்து யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சைடுல பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயாட்ட போயி நம்ம சிந்தாமணி, நம்ம மீனா வந்து சொல்லாத பொய்யெல்லாம் சொல்லி அவங்கள பயங்கரமா டென்ஷன் படுத்திருந்தாங்க. இது எல்லாமே நம்ம விஜயாக்கு தெரிய வருது. நம்ம ரோகிணிக்கு ரொம்ப சாதகமாவும் அமையுது. நம்ம மீனாவ இம்மூல பழி வாங்குறதுக்கு
விட்டுறக்கூடாது அப்படின்னு ரோகிணியும் ஒரு திட்டம் போடுறாங்க. நம்ம விஜயா இனிமேல் இவ பூ தொழிலே பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க.